ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோ எதை பற்றினா, தமிழ்நாட்டின் அடுத்த சிஎம் முதலமைச்சர் யாருன்னு பற்றி தாங்க. இப்போ எல்லாத்துலேயும் கருத்து கணிப்பு நிறைய இதில் வெளிவந்துடுச்சு. கருத்துக்கள் வெளிவந்து எல்லாரையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கு. எது நடந்தாலும் யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதனால இந்த சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். யார் வந்தாலும் அவங்க நல்லாட்சி புரியட்டும். அப்புறம் உங்களுக்கு தப்பான முடிவு எடுக்கிறது, தப்பான செயல்கள் செய்கிறது, இதெல்லாம் தயவு செய்து தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரியா? அப்புறம் இவர் தாங்க அடுத்த முதலமைச்சர்னு சொல்லி கருத்து கணிப்பு சொல்லுது. இவர் தான் முதலமைச்சர், அவர் தான் முதலமைச்சர், இவர் தான் முதலமைச்சர். சரியா? கருத்து கணிப்புகள் எல்லாம் எப்பவுமே நிஜமாகும்னு சொல்ல முடியாது. அது ஒரு கருத்து கணிப்பு தான். சரியா? அதனால யார் வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். அதே போல் தப்பான வழிகளுக்கு யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், தவறான செயல்களும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள. நல்லவர்களே வரட்டும், நல்லவர்கள் ஆட்சி செய்யட்டும், நல்லதே நடக்கட்டும் தமிழகத்துக்கு. இதை தான் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் அதைத்தரேன்ட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள். யார் வந்தாலும் அவர்கள் சொன்ன நல்ல வாக்குறுதிகளை நிறைவேற்றட்டும். கொடி பறக்க போதா, கோட்டையில் கொடி பறக்க போதா, இல்லை விசில் சத்தம் கேட்க போகிறதா என்று 4ஆம் தேதி மார்னிங் தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் யார் ஆட்சி செஞ்சாலும் நம்ம உழைச்சாதான் சாப்பாடு. சரியா? அதனால் நீங்கள் உழைங்க. எந்த தவறான முடிவுகளுக்கும் நீங்கள் போக வேண்டாம். எந்த தவறான செயல்களும் செய்ய வேண்டாம். என்ன, யார் முதலமைச்சர் ஆனாலும் நாட்டுக்கு நல்லதே செய்யட்டும், தொடர்ந்து செய்யட்டும். அவ்வளோதான். இது எனது தாய்மையான வேண்டுகோள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.